தனி நல வாரியம் வேண்டும். தமிழ்நாடு மின்சாரம் மற்றும் மின்னணு சாதனம் பழுது பார்க்கும் தொழிலாளர் அமைப்பினர் தமிழக அரசுக்கு கோரிக்கை. தமிழ்நாடு மின்சாரம் மற்றும் மின்னணு சாதனம் பழுது பார்க்கும் TETA சங்கத்தின் சார்பில் ஆலோசனை கூட்டம் தலைவர் பெஞ்சமின் அவர்களின் தலைமையில் சென்னை கிண்டியில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது. இந்த கூட்டமைப்பில் 60 சங்கங்கள் கலந்து கொண்டன. முக்கியமாக 20 குளிர்சாத தொழிலாளர் சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைமையான தமிழ்நாடு அனைத்து AC சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர் பிலோமின் மாசிலாமணி அவர்கள் கலந்து கொண்டு தொழிலாளர்களின் அன்றாட வாழ்க்கை முறையில் ஏற்படும் இன்னல்களையும் துயரங்களையும் மாற்றி அரசாங்கத்தால் கிடைக்கும் பலன்கள் உரிய நேரத்தில் உரிய நபருக்கு சென்றடைய வழிவகுக்க வேண்டும் என்றும் புதிய பல திட்டங்களை இணைக்கவும் கேட்டுக்கொண்டார். பின்பு செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. தமிழ்நாட்டில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஒர்க்கர், எலக்ட்ரானிக்ஸ் ஒர்க்கர், TDH ஒர்க்கர், அது மாதிரி சோலாரில் ஒர்க் பண்ணுறவங்க, AC ரெஃப்ரிஜரேட்டர் ஒர்க் பண்ணுறவங்க, இப்படி பல்வேறுபட்ட பணிகள் வேலை செய்யக்கூடிய 10 லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் பணி செய்யக்கூடிய சங்கங்களெல்லாம் ஒன்று சேர்ந்து இன்று ஒரு கூட்டமைப்பை உருவாக்கியிருக்கிறோம். இந்த கூட்டமைப்பின் வழியாக தமிழக அரசு தனிநல வாரியம் உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நிறைவேற்றியிருக்கிறோம். தமிழக அரசு இன்று 2026 சந்திக்கக்கூடிய தேர்தல் களத்தில் தனிநல வாரியத்தை உருவாக்க தர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை விடுக்கக்கூடிய வகையில் தேர்தலை சந்திக்கக்கூடிய அரசியல் இயக்கங்களுக்கு ஆதரவு அளிப்பது சம்பந்தமாக பேசி விவாதிக்கப்பட்டதின் அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகம் அது சார்ந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு இந்த 10 லட்சம் பணியாளர்களும் அவர்கள் சார்ந்த குடும்ப உறுப்பினர்களும் ஏறக்குறைய 30 லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் வாக்களிக்க இருக்கிறார்கள் என்பதை தெரிவிக்க விரும்புகிறோம். இந்த வாக்காளர்கள் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய வாக்காளர்களை உள்ளடக்கக்கூடிய குடும்பத்தில் பணியாற்றி கொண்டவர்களுக்கு தனிநல வாரியம் உருவாக்க வேண்டும். இது பிரதான கோரிக்கை. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட சங்கங்கள் இது இணைந்திருக்கிறது. இதன் வழியாக ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் அவர்களை சந்திப்பதற்காக நாங்கள் கடிதம் கொடுத்திருக்கிறோம். இந்த கூட்டமைப்பு உருவாக்குறான முயற்சிகள் எடுத்த பொழுது இந்த கூட்டமைப்பின் வழியாகவும் தமிழக முதல்வருக்கும் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம். எங்களை சந்திக்க வேண்டும், எங்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு தர வேண்டும். இந்த தேர்தல் வாக்குறுதிகளே தனிநலம் வாரியம் உருவாக்குவதற்கான அரசியல் வாக்குறுதியை சேர்க்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைக்கின்றோம். தமிழக முதல்வர் மாண்புமிகு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் இந்த எங்களுடைய கோரிக்கையை தேர்தல் வாக்குறுதிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வெளியிடக்கூடிய தேர்தல் வாக்குறுதியில் சேர்த்து அரசு அமைந்ததற்கு பிறகு எங்களுக்கு தனிநல வாரியம் உருவாக்கிட வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். இதுதான் இன்னைக்கு எடுத்துக்கக்கூடிய முடிவு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.